அந்த இயேசு பெருமான் பிறந்த இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் அந்த இயேசு பெருமானுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி, ஒரு 10 பொருட்கள், எண்ணெய், உளுந்து, சாப்பாடு வரக்கூடிய 10 பொருட்கள், ஒரு போர்வை, ஒரு கடவை கொடுப்பதற்காக நாங்கள் ஆயத்தங்களை செய்திருந்தோம். அதை தலைவர் தாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான அன்பு சகோதரர் நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமையான அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை அழைத்த போது மகிழ்ச்சியோடு நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருத்த மகிழ்ச்சி. எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்ம ஆலயம் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நீங்க வரணும் அப்படின்னா அங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் முதல் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு கொடுத்து நம்முடைய அழைப்பை ஏற்று எப்பொழுது நான் பிஸியா இருக்கிறேன் வரலன்னு சொன்னதே கிடையாது. எந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டாலும் அனைவரையும் பார்க்க வேண்டும், அனைவரோடு இருக்க வேண்டும் என்று மக்கள் நாயகனாக வந்திருக்கிறார். அதனாலதான் அவரை கடவுள் உயர்த்தி இருக்கிறார். கேட்கலாமா? மக்களை நேசிப்பதற்கு அந்த உரிமை எப்பவுமே கொண்டிருப்பார். மக்களை அனைத்து மக்களை சமமாக நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் நம்முடைய நெய்வேலி பகுதியில ஒரு நல்ல தலைவர் இருப்பது பெருமை மகிழ்ச்சி. நாங்கள் அவருடைய இல்ல திறப்பு கூட நாங்கள் போயிருக்கோம். அதனால மருத்துவர் அன்புடைய அவர் வந்திருந்தாங்க. அப்போ எங்கேயும் அழைத்து அவர்களுக்கு அறிமுகம் செய்திருந்தார். அப்படின்ற ஒரு மாமனிதர் நம்முடைய மக்களுடைய நலனை எப்பொழுது விரும்பக்கூடிய ஒரு தலைவர். இப்படிப்பட்ட சமத்துவ தலைவர் தான் வளர்ந்து வரணும். அனைத்து மக்களுக்கும் உதவுகின்ற, அனைத்து மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வருவதற்கு மகிழ்ச்சி. அரசு பள்ளியில அவர்களுக்கு சரியான கல்வி கிடையாது. தனியார் பள்ளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் கிடையாது. இதெல்லாம் மாற்ற வேண்டும். அனைவருக்கும் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குழந்தைகளுக்கும் ஒரே சமமான கல்வி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் ஒரு தலைவர் அவருக்கு நடுவடிதான் தான். அதே போல அனைவருக்கும் இலவச சுகாதாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை அவங்க எப்படி வழிநடத்துறாங்க நீங்க பார்க்கணும். சீரியஸா ஒரு பிரச்சனைக்கு போனா கூட உங்களை கண்டுக்காம ஒரு கேர்லெஸ்ஸா அப்படியே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படும். ஆனால் எவ்வளவு பணம் கட்ட வேண்டும்? நம்மளால கட்ட முடியுமா? அப்ப அந்த கட்டமைப்பை மாற்றணும். அனைவருக்கும் இலவசமா சிறந்த முறையில் சுகாதாரம் கிடைக்க வேண்டும், மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வழிமுறை செய்ய வேண்டும். 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த திராவிட கட்சிகள் இதையெல்லாம் செய்ய வேண்டும். Hãy